அல்லேலூயா. இப்போதான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி வார்த்தை பேச போறாங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆண்டவர் சிலுவிலே பேசின 7ஆம் வார்த்தை அர்ப்பணிப்பு. இந்த வார்த்தை நம்மளோட பகிர்ந்து கொள்ள நம்ம மத்தியில் இருக்கும் ஐஸ்வர்யா சிஷலை கரங்களை தட்டி வரவேற்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை யாவரையும் மீண்டும் நான் சந்திப்பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 7வது வார்த்தை லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா கடைசி சிலுவையில பேசின கடைசி வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கு யார் இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க ஆவியை ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த கதை மட்டும் சொல்றேன். ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறுவார். அப்ப பார்த்தீங்கன்னா பரலோகம் திறந்திருக்கிறதும் அங்கிருந்து தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இறங்குறதையும் அந்த இடத்துல ஏசப்பா மேல புறாவா ஆவியானவர் இறங்குவார். அதனாலதான் அவர் ஆவிய ஆண்டவர் பெற்றிருந்ததுனாலதான் ஆவியானவர் அவர் இயேசு கிறிஸ்து உயிர் பிரியும் சொல்ல ஆவிய ஒப்பு கொடுத்தார். இதே போல ஆவிய ஒப்பு கொடுத்த ஒரு நபர் பைபிள்ல இருக்காங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 59 வரைக்கும் படிப்போம். 7:55 59 வரைக்கும். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிறைந்திருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து 59 வரையும் படிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கயற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவான் கடைசி அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க சொல்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சவுல் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் நான் ஒரு அவர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்க, அவரை கல்லால் அடித்து சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மரண தருவாயில் இருக்கிறார். கல்லெறிஞ்சு சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானை குறித்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு ஸ்தேவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துலையும் கூட முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஸ்தேவான் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஆவியில் நிரம்பி ஆவியானவர்கிட்ட அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்குறார். இங்கே ஏன் ஸ்தேவான் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்தேவான் ஆவியில் நிரம்பி இருந்தார். ஆவியில் நிரம்பி பலப்பட்டு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரிடத்துல நம்ம நம்மளுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க முடியும். அதே போல் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஆவியை பெற்றிருந்து அந்த ஆவியை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்காம ஒருத்தர் மரிச்சு போனார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வசனம் மட்டும் சொல்கிறேன், படிக்க வேணாம். 1 சாமுவேல் 28:9 16 வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா
சவுல் ராஜாவா இருப்பாரு. சவுல் ராஜாவா இருக்க சொல்ல வந்து அந்த யுத்தம் ஒண்ணு நடக்கும். அதுதான் வந்து அவர் ராஜாவா இருக்க சொல்ல கடைசி யுத்தமா இருக்கும். அந்த யுத்தத்துக்கு பெலிஸ்தியர் வந்து பாளையம் இறங்கி இருப்பாங்க. அப்போ போயிட்டு சவுல் ராஜா வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி எப்படி குறி சொல்றவங்க, மந்திரக்காரங்க, சூனியக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தேசத்துல இருந்து அழிச்சு போட்டுடணும், அப்படின்லாம் அவங்க தேசத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாரு. அந்த ரூல்ஸ் படி தான் எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. யாரும் குறி சொல்றவங்க கிட்ட போக மாட்டாங்க, மந்திரக்காரர்கிட்ட போக மாட்டாங்க. யார் ரூல்ஸ் போட்டாங்களோ அவங்களே போயிட்டு குறி சொல்றவங்கள தேடி போறாரு. சவுல் ராஜாவே போயிட்டு குறி சொல்றவரை தேடி போறாரு. அப்போ குறி சொல்றவங்கள தேடி போயிட்டு அவங்க கேட்பாங்க, இந்த இந்த மாதிரி ராஜா வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு, இதை வந்து நான் மீறக்கூடாது, அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை அழிச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவே போயிட்டு அதெல்லாம் உன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் நேரிடாது அப்படின்லாம் வந்து அந்த குறி சொல்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்ப யாரை எழுப்பி அவர் வர வைப்பாரு, அந்த மந்திரம் பண்றவங்க யாரை எழுப்பி வர வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் மரிச்சிட்டு இருப்பாரு, அவரை வந்து எழுப்பி வர வைப்பாங்க. அப்போ வந்து சாமுவேல் வந்து சொல்லுவாரு, ஆண்டவர் உன்னை விட்டு போனதே தெரியாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து போயிடுவாரு. அவர் எந்த இடத்துல வந்து சவுல் வந்து அந்த குறி சொல்றவங்கள தேடி போனதுனால அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 31:4 இதை மட்டும் வாசிங்க. தன் ஆயுதாரையை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்போது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். இங்க பாத்தீங்கன்னா சவுல் வந்து என்ன பண்றாருன்னா அந்த யுத்தத்துல வந்து யுத்தத்துக்கு போக சொல்ல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆயுததாரியை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து என்னை குத்தி சாகடிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு சவுல். ஆனால் அந்த ஆயுததாரி பயந்ததுனால அவர் வந்து அந்த மாதிரி காரியத்தை எதுவுமே செய்யலை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருனா சவுல் வந்து அந்த பட்டயத்தை கீழே இருக்க பகுதியை மண்ணில் நட்டு வச்சு அவராக விழுந்து இறந்து போயிட்டாரு. இங்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி வந்து அவரை விட்டு போனதுனால தான் அவராக வந்து செத்துட்டாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தற்கொலையின் ஆவி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால எல்லா காரியத்திலையும் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு வைராகி வரும். அந்த இடத்துல ஸ்தேவான் மரிச்சாரு. ஏன் மரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக தான் அந்த இடத்துல வந்து ஸ்தேவான் வந்து மரிச்சாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து சவுல் போயிட்டு குறி சொல்றவங்க இதை வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள போனதுனால சவுல் தன்னையே வந்து சவுலுக்குள்ள தற்கொலை நாவி வந்ததுனால அவராக சூசைட் பண்ணி செத்துட்ட மாதிரி தான் இப்போ வந்து இங்கே நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க ஆவியில் மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எப்பயுமே தூரம் போகக்கூடாது. அப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் பிரச்சனை வராது. நாம் அந்த இடத்துல சவுல் தான் இறந்து போனாருன்னு பார்த்தா அவருடைய ஆயுததாரியும் பயந்து போயிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. அது கீழே வசனத்திலே இருக்கும். ஆயுததாரியும் வந்து தன்னையே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஆவியானவர்கிட்ட நம்ம தூரம் போயிடலாம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்குமே அது வந்து பிரச்சனையாக தான் முடியும். இந்த இடத்துல ஸ்தேவான் மரிச்சாரு அப்படின்னா நிறைய பேருக்கு அது சாட்சியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து சவுல் மரிச்சாரு அப்படின்னு சொன்னால் இன்னொரு உயிரும் அங்கே வந்து போயிருக்கு. நம்ம என்ன ஆவியில் இருக்கிறவங்க ஆவியிலே தான் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்தபடியாக கூட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5:5 8 வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 5:8 5-8 வரைக்கும்.
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சவுலா இருந்து பவுலா மாறின பவுலை பற்றி பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த வசனம் எங்கே அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் சொல்லுங்க? எல்லாரும் நல்ல போராட்டத்தை போராடி இருப்பாங்களா ஆண்டவருக்காக? தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. இங்க பாத்தீங்கன்னா பவுல் அவருடைய வேலையை எல்லாவற்றையும் செஞ்சுட்டு தான் கடைசியில வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டம் யாரால போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சவுலாருக்கு சொல்ல நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரையுமே வந்து ஸ்தேவானை சாவடிச்சதே சவுல் தான். அப்படி இருந்தவர் எப்படி இப்படி மாறினார் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி அவர் மேலே வந்ததுனால தான் வந்து இப்படி மாறி கடைசியில் வந்து சாட்சியாக நின்னார். எப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்ற ஒரு சாட்சியை வந்து இங்கே கொடுக்குறாரு. யார் சாட்சி கொடுக்க முடியும், யார் ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவியை பெற்றவங்களால மட்டும்தான், ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கிறவங்க, சுவிசேஷம் சொல்கிறவங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து சொல்ல முடியும். இங்கே வந்து இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சொல்கிறாரு இது முதல் அவருக்கு வந்து நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி ஒவ்வொரு இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு சுவிசேஷத்தை சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னா ஆவியை பெற்றவங்களுக்கு நிறைய சோதனை வரும், நிறைய போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அது எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் கூட வந்து நம்ம கடைசி வரைக்கும் நின்னா மட்டும்தான் அந்த பவுல் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா தீங்கு அனுபவிக்கிறவங்களா இருக்கணும், ஆவியில் நிரம்பினவங்களா இருக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறது. ஊழியன்னா ஊழியக்காரர் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற கேள்வின்னா அப்படியெல்லாம் இல்லை. நீயும் நானும் கூட போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறதும் ஊழியம்தான். சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேலை செய்கிறதும் ஊழியம்தான். எல்லாம் அவர் பேரில் கப்பலெல்லாம் போச்சு. பவுல் பேரில் அவர் வந்து தீங்கு அனுபவிக்கணும், ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியமே அவருக்கு இல்லை. ஆனால் வந்து அவர் தீங்கு அனுபவிச்சார், ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சார். அவருக்கு மாற்றிக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆவியில் இருக்கிற நம்ம வந்து ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தீங்கு அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்கன்னா எப்படி ஒரு சின்ன வேலை கூட வந்து சர்ச்சில் செய்யலாம், அது ஆண்டவர் பற்றி ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லலாம். இப்படிப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ஆவியின் ஆவியை வந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நீதியின் கிரீடம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இங்கே வந்து இவருக்கு நீதியின் கிரீடம் கிடைச்சது. இன்னொரு ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா மோசேவை பற்றி நான் வந்து சொல்கிறேன். உபாகமம் 3:23 26 வரைக்கும் வாசிக்க வேணாம், நான் அப்படியே வந்து சொல்கிறேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மோசேவ வந்து ஆண்டவர் போயிட்டு கன்மலைய பார்த்து பேசு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஆனா மோசே போயிட்டு கன்மலைய பார்த்து பேச மாட்டாரு. கன்மலைய பார்த்து பேசுன்றப்ப பேசினாரு. ஒரு முறத்துல கன்மலைய பார்த்து அடின்றப்ப என்ன பண்ணாரு? அடிக்காம போயிட்டு பேசிட்டாரு. மாத்தி சொல்லிட்டேன். பேசுன்ற இடத்துல போயிட்டு பேசாம வந்து அந்த கன்மலைய பார்த்து அடிச்சுட்டாரு. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து அங்க ஆவியானவரா வந்து இறங்கி இருந்தார் அந்த மலை மேல. இப்ப போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அவர் ஊழியக்காரர் தான், அபிஷேகம் பெற்றவர் தான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, தேவனுடைய வார்த்தைய வந்து சரியா கேட்டு நடக்காம ஜனங்க பண்ண ஒரு சில பாவத்தினால, ஜனங்க அவருக்கு ஏத்துன அந்த கோவத்தினால என்ன பண்ணாருன்னா, அங்க போயிட்டு கன்மலைய பார்த்து பேசு அப்படின்னு சொன்னா, அங்க என்ன பண்ணிட்டாரு? கன்மலைய கிட்ட போயிட்டு வந்து கொம்பு எடுத்து வந்து அடிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்ம என்ன கோவத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தா வந்து பரலோகம் கானான் தேசத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா பரலோகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் அந்த கானான் தேசத்துக்கு வந்து அவர் வந்து அனுப்பவே இல்லை. நீ போயிட்டு ஒரு மலை மேலே ஏறி சுற்றி 4 திசையும் பார்த்துட்டு மட்டும் நீ கீழே இறங்கி வந்துருப்பா, அதுக்கப்புறம் நீ மறிச்சிருவ, ஆனால் நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்ட அப்படின்னு வந்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன் அவர் வந்து அந்த கானான் தேசன்ற பரலோகத்துக்கு போகல? ஏன் அவர் வந்து அவருடைய ஜீவன் வந்து பரலோகத்துக்கு அதை கானானுக்குள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோவத்தின் ஆவி அங்க இருந்ததுனால அவரால் வந்து பரலோகத்துக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த கானானுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய நேரத்துல வந்து பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப துக்கப்படுத்துவோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாமா? எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். நம்ம எதிலெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துறோம்னா, சின்ன சின்ன காரியம்தான். ஒரு இடத்துல ஆண்டவர் கோவப்படாதுன்னு சொல்லுவார், அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்போம். கீழ்ப்படின்னு ஒரு இடத்துல அந்த ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போயிடுவோம். அதனால தான் வந்து நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நிறைய நேரத்துல வந்து துக்கப்படுத்துறவங்களா இருக்கிறோம். இப்போ வந்து மோசே வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றாரு தான், ஆனாலும் அவர் கானானுக்குள்ள போகல. அப்படின்ற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு கோவம், கீழ்ப்படியாத தனன்னு கூட இங்க வந்து சொல்லலாம். பேசுன்னு சொன்னாரு. எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் நம்மள ஆண்டவர் வந்து கானானுக்குள்ள பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். இங்க வந்து மோசே கீழ்ப்படியாம போனதுனால, கோவப்பட்டதுனால வந்து அவரால் கானானுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு. அதே போலதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நிறைய நேரத்துல வந்து துக்கப்படுத்திட்டே இருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவரை எவ்வளோ துக்கப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பரலோகத்துக்கு போகாம நம்மளை நாமே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இங்க வந்து நம்ம மீட்கப்படணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல, அபிஷேகம் பெற்ற அந்த நாள்ல இருந்த அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்த அந்த அன்புக்குள்ளவே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு வசனம் மட்டும், நாம எப்படி இருக்கணும், ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம நான் ஒண்ணுமே இல்லை ஆவியானவரே, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, நான் எதுவுமே இல்லை, என்னை கண்ட துண்டமா வெட்டி உங்க முன்னாடி நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் இல்லை, நீங்க என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அப்ப மட்டும்தான், அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம செய்யற ஆராதனை வந்து ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையா. அப்பதான் ஆவியானவர் நமக்குள்ள வருவாரு. ஏதோ நானும் வந்தேன், நானும் பிரேயர் பண்ணேன், ஏதோ ஏசப்பா சோத்ராவே, அது இல்ல பிரேயர். உண்மையா வந்து ஒப்பு கொடுக்கணும். மகா சத்தமா கூப்பிட்டுதான் அவர் ஜீவனை விட்டாரு. இங்க வந்து சத்தமா ஜோம் அணுங்கன்னு பாஸ்டர் சொல்லுவாரு, ஒரு சத்தமும் யாருக்கிட்ட இருந்து வராது.
அப்பதான் சோத்திர ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம். சத்தமா கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணா மட்டும்தான் ஆவியானவர் வந்து நமக்குள்ள வருவாரு. அப்பதான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் ஜீவனை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியும். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.